சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. சீனா சென்றுள்ள இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி உடன் சந்திப்பு. லடாக் எல்லையில் கூட்டு ரோந்து உள்ளிட்ட விவகாரங்களில் பரஸ்பர நம்பிக்கையை உறுதி செய்வது குறித்து சிறப்பு பிரதிநிதிகள் ஆலோசனை. நாட்டில் இருந்து தப்பி ஓடிய தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை விற்பனை செய்து 14,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு திருப்பி வழங்கப்பட்டன. வைர வியாபாரி நீரவ் மோடியின் சொத்துக்களை விற்பனை செய்து 1053 கோடி ரூபாய் வங்கிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. அம்பேத்கர் பெயருக்கு பதில் கடவுள் பெயரை உச்சரித்தால் எதிர்க்கட்சியினர் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற இரு அவைகளிலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளி. அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது தற்போது ஃபேஷனாகிவிட்டதாக மாநிலங்களவையில் அமித்ஷா பேசிய விவகாரம். மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். 2021ஆம் ஆண்டு வடகொரியாவில் மூடப்பட்ட இந்திய தூதரக அலுவலகம் மீண்டும் திறப்பு. விரைவில் வடகொரியாவிற்கான இந்திய தூதர் நியமிக்கப்பட உள்ளதாகவும் தகவல். மணிப்பூரில் மெய்தி ஆயுத குழுவிடம் இருந்து ஸ்டார்லிங் நிறுவன டிஷ் மற்றும் ரவுட்டர் பறிமுதல். இணையதள சேவையை பயன்படுத்தியிருக்க வாய்ப்பில்லை என உரிமையாளர் எலன் மஸ்க் திட்டவட்டம். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அருகே 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி. திருவள்ளிக்கேணி காவல் உதவி ஆய்வாளர் ராஜா சிங், வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 பேர் கைது. கூட்டுறவுத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகைக்கான மளிகைப் பொருட்கள் சிறப்பு தொகுப்பின் விற்பனையை தொடங்கி வைத்தார் அமைச்சர் பெரிய கருப்பன். தமிழ்நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு விற்பனை மையங்களில் விற்பனை தொடக்கம். பெஞ்சல் புயலால் வாழ்வாதாரம் இழந்தவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்தார் எடப்பாடி கே பழனிசாமி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே வரும் 21ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் போராட்டம். கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை தீவிரம். கேரளாவிலிருந்து தென்காசி மாவட்டம் புளியரை வழியாக வரும் வாகனங்களில் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதி. 2 பேரை தாக்கிக் கொன்ற 1 மாத காலத்திற்கு பிறகு நடைபயிற்சிக்கு அழைத்து வரப்பட்ட திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை 18ஆம் தேதி முதல் வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை உட்பட 5 குழுவினரின் கண்காணிப்பில் இருந்து வந்தது. தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு கூடுதலாக 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. திருப்பூர் மாவட்டத்தில் வணிகர்கள் சார்பில் இன்று ஒருநாள் கடை அடைப்பு. கடை வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பு. மாநகராட்சியின் சொத்து வரி உயர்விற்கு எதிராக போராட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. கிராம் 7,135 ரூபாய்க்கும் சவரன் 57,080 ரூபாய்க்கும் விற்பனை. அடுத்த 2 நாட்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து தமிழக கடலோர பகுதியை நெருங்க வாய்ப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் வடகடலோர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. நாளை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நாட்டின் 78வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு விமானப்படை வீரர்கள் கொட்டும் பனி மற்றும் குளிரில் அணிவகுப்பு ஒத்திகை. கடமை பாதையில் இசை முழக்கத்துடன் விமானப்படையினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர். திருச்சியில் கலைஞர் பெயரில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க 290 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே 4.57 ஏக்கர் நிலம் தேர்வு. தாலிபான்களை தீவிரவாதிகள் பட்டியலில் இருந்து நீக்க புதிய சட்டம் கொண்டு வந்த ரஷ்யா.
ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசை அங்கீகரிக்கவும் அதிபர் புதின் திட்டம். இந்தியா அதிக வரிகளை விதித்தால் அமெரிக்காவும் அதே அளவு வரி விதிக்க நேரிடும். அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. கனடா பிரதமர் பதவியில் இருந்து ஜஸ்டின் ட்ரூடோ ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல். துணை பிரதமர் கிறிஸ்டியாவின் ராஜினாமாவை தொடர்ந்து ட்ரூடோவுக்கு அரசியல் நெருக்கடி அதிகரிப்பு. பிரிஸ்பேனில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா இந்தியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி டிராவில் முடிந்தது. இந்தியாவிற்கு 275 ரன்கள் வெற்றி இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் மழை காரணமாக 5ஆம் நாள் ஆட்டம் பாதியில் கைவிடப்பட்டது. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் தமிழக வீரர் அஸ்வின். உலகளவில் சிறந்த சுழற்பந்து வீச்சாளராக திகழ்ந்த அஸ்வின் மொத்தம் 765 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஆஸ்கர் விருதுக்கான தகுதி பட்டியலில் இடம்பெற்றது இந்திய தயாரிப்பாளரின் லைவ் ஆக்ஷன் குறும்படமான அனுஜா. சிறந்த வெளிநாட்டு திரைப்பட பிரிவில் இந்தி மொழி படமான சந்தோஷ் இடம்பெற்றது. திருவண்ணாமலையை அடுத்த வேங்கிக்காலில் சலூன் கடை ஊழியரை சரமாரியாக தாக்கிய விசிக பிரமுகர். முகத்திலேயே ஓங்கி ஓங்கி குத்திவிட்டு தப்பிச் சென்றவருக்கு போலீசார் வலை. சென்னை துறைமுகத்தில் கடலோர காவல்படை அதிகாரியை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட கார் ரிவர்ஸில் இயக்கும்போது பிரேக் பிடிக்காமல் கடலில் விழுந்து விபத்து. காரின் கண்ணாடியை உடைத்துக் கொண்டு அதிகாரி தப்பிய நிலையில் காருடன் மூழ்கிய ஓட்டுநரை தேடி வரும் தீயணைப்புத் துறையினர். வரலாறு அடிப்படையிலும் வாழ்வியல் அடிப்படையிலும் கச்சத்தீவு முழுக்க முழுக்க தமிழக மக்களுக்கு சொந்தமானது என சீமான் கருத்து. கச்சத்தீவை மீட்பது மட்டுமே தமிழ்நாட்டு மீனவர்கள் பாதுகாப்பிற்கான நிலையான தீர்வாக அமையும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் பிப்ரவரி மாதம் பூமிக்கு திரும்புவதிலும் சிக்கல். சுனிதா சென்ற போயிங் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் மாற்று ஸ்பேஸ் எக்ஸ் கலத்தை தயார் செய்ய காலதாமதம் ஆவதாக நாசா தகவல். ஹைதராபாத்தில் புஷ்பா 2 சிறப்பு காட்சி கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்த சிறுவன் மூளைச்சாவு. ஏற்கனவே தாய் உயிரிழந்த நிலையில் மகன் உடல்நிலையும் கவலைக்கிடம். கிழக்கு ஐரோப்பிய நாடான ஜார்ஜியாவில் உணவு விடுதியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த 11 இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர நடவடிக்கை. உயிரிழந்தோரில் பலர் பஞ்சாபைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களது குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரக அதிகாரிகள் தகவல். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.